இந்த நினைவிடம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூரோட மையப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. முழுக்க முழுக்க பெருமை தேடி தந்தது திருப்பூர் மண்ணுக்கு தான். திருப்பூர் குமரனுடைய மார்பளவு சிலை ஊரில் யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய அந்த தியாகிகளுடைய புகைப்படங்கள் ராமாயி அம்மாள் அவர்களுடைய உடலும் புதைக்கப்பட்டு இருக்கு. திருப்பூர் குமரனுடைய குடும்பத்தார் யார் இருந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் திருப்பூர் அப்படின்னு சொன்னாலே பல விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரலாம். ஆனால் சடனாக ஞாபகத்துக்கு வர்றது பார்த்துட்டிங்கன்னா பனியன் மற்றும் திருப்பூர் குமரன் மட்டும்தான். அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி நம்ம திருப்பூர் குமரனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பூர் குமரன் அவர்கள் 1904ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்திருந்தாலும் கூட அவர் முழுக்க முழுக்க பெருமை தேடி தந்தது திருப்பூர் மண்ணுக்கு தான். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் திருப்பூர் குமரனுடைய நினைவிடம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நினைவிடம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூரோட மையப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த நினைவிடத்துக்கு பக்கத்தில் என்னென்னலாம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூரோட போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் ரயில் நிலையம், திருப்பூரோட பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய காதர்பேட்டை போன்ற முக்கிய இடங்கள்லாம் இந்த நினைவு மண்டபத்தை சுற்றிலும் தான் அமைஞ்சிருக்கு. திருப்பூர் குமரனோட இந்த மணிமண்டபத்தில் என்னெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் குமரனை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு தூண் எழுப்பப்பட்டிருக்கு. அதுபோக அவருடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய ஒரு சில கல்வெட்டுகள் மற்றும் அவரது துணைவியார் ராமாயி அம்மாள் அவர்களுடைய நினைவிடம் மற்றும் அதுபோக இந்த நினைவிடத்துக்குள்ள சில ஓவியங்கள் மற்றும் புகைப்படங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த புகைப்படங்களில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்திய சுதந்திர தேசத்திற்காக பாடுபட்ட உயிர் நீத்த சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய ஃபோட்டோக்கள் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி பராமரிச்சிட்டும் வராங்க. மேலும் இந்த நினைவிடத்தில் திருப்பூர் குமரனுடைய மார்பளவு சிலையும், மேலும் இந்த வளாகமே பார்த்துட்டிங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் அழகில் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் குமரனுடைய மார்பளவு சிலை. அப்படியே அந்த மார்பளவு சிலைக்கு இடது கைப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த ரூமில் அப்படி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் குமரனுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய ஒரு சில ஃபோட்டோக்கள்லாம் அப்படியே ஒரு ஆள் உயரத்துக்கு அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கனாலே போதும் திருப்பூர் குமரனோட வாழ்க்கை வரலாறை வந்துட்டு ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபோட்டோவில் அப்படி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் குமரன் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார், எப்படியெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்குள்ளே போனார், என்னெல்லாம் வேலை செஞ்சார், அப்புறம் யாரை திருமணம் செஞ்சார், சுதந்திர போராட்டத்தில் யார் கூடலாம் பங்கு கொண்டார் அப்படின்றதெல்லாம் இந்த ஃபோட்டோவில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த திருப்பூரில் யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய அந்த தியாகிகளுடைய புகைப்படங்களும் இந்த அருங்காட்சியகம் மாதிரி இருக்கிற இந்த ரூம்குள்ளே வச்சுருக்காங்க. திருப்பூரை சார்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் படங்கள் கூடவே திருப்பூரை சார்ந்த தமிழறிஞர்கள் ஃபோட்டோவும் ஃப்ரேம் பண்ணி இந்த காட்சியகத்தில் வச்சுருக்காங்க.
நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புகைப்படங்கள் எல்லாமே தத்ரூபமாக அப்படியே திருப்பூர் குமரனோட வாழ்க்கை வரலாற்றை அப்படியே பிரதிபலிக்கும் வண்ணமாக அமைஞ்சிருக்கு. இந்த தூண் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே அவரோட கம்பீரத்தை பறைசாற்றும் விதமாக அப்படியே அமைஞ்சிருக்கு. இந்த தூணில் 4 பக்கமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம தாய் திருநாட்டினுடைய அசோக சின்னம் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. திருப்பூர் குமரனுடைய மணிமண்டபத்தை யார் தான் திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் 1991 காலகட்டத்தில் இருந்த தமிழக ஆளுநருடைய ஆலோசகராக பணியாற்றிட்டு வந்த வி. கார்த்திகேயன் என்பவர் தான் இந்த திருப்பூர் குமரனுடைய நினைவிடத்தை வந்துட்டு திறந்து வச்சிருக்காரு. திருப்பூர் குமரனுடைய மணிமண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே வலதுகை புறம்தான் அவருடைய துணைவியார் ராமாயி அம்மாள் அவர்களுடைய உடலும் புதைக்கப்பட்டு இருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ராமாயி அம்மாள் அவர்கள் 1998 ஏப்ரல் மாதம் 14 தான் இயற்கை எழுதுகிறாங்க. அதாவது கொடிகாத்த குமரன் அவர்கள் இறந்து பல வருடங்களுக்கு பின்னால் தான் அவங்க துணைவியார் அவர்களே இயற்கை எழுதுகிறாங்க. சென்னிமலையிலிருந்து திருப்பூர் குமரன் திருப்பூருக்கு வந்த பிறகு எங்கே வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் திருப்பூர் குமரன் வாழ்ந்த வீடு இன்னுமே இருக்குங்க, அந்த இடத்துக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் கூற முடிஞ்சு நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அப்படி நம்ம பார்க்க போன இடம் தான் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் புஷ்பா தேட்டருக்கு அருகில் உள்ள ஸ்லீக் ஷோரூமுக்கு நேர் பின்புறம் இருக்கிறது தான் இந்த வீடு. வீட்டில் திருப்பூர் குமரனுடைய குடும்பத்தார் யாருமே வாழலைனாலும் கூட இந்த வீட்டை வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பித்து அதை வாடகைக்கும் விட்டுட்டு சென்று இருக்காங்க. இந்த வீடு இன்னுமே பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் குமரனுடைய குடும்பத்தார் பேரில் தான் அமைஞ்சும் இருக்குது. மேலும் திருப்பூர் குமரன் எந்த இடத்துல தான் பிரிட்டிஷ் அடக்குமுறையால் அடிபட்டு மயங்கி விழுந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரிஞ்சு அப்படி அவர் மயங்கி கிடந்த இடம் இன்னுமே இருக்குது அப்படின்னு. அவர் மயங்கி விழுந்து கிடந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் பேர்லேயே அமைஞ்சிருக்க குமரன் ரோட்டில் திருப்பூர் வடக்கு போலீஸ்
போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் எதிரில் தான் இந்த நினைவுத்தூண் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த நினைவுத்தூணில் இருக்க கல்வெட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே இடத்தில் அப்படின்னு ஒரு பெரிய வாசகம் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. அது எதை குறிக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டிஷ் அடக்குமுறையில் இதே இடத்துல தான் தேசிய கொடையை கையில் ஏந்தி திருப்பூர் குமரன் அவர்கள் வந்துட்டு மயங்கி விழுந்தார் அப்படின்றத நினைவுகூரும் விதமாக அந்த இடத்துல அந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. திருப்பூர் குமரனோட நினைவு நாளில் இந்த வீடியோ வெளியிடுறதில் வத்திக்குச்சி யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வத்திக்குச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.